அனைவருக்கும் வணக்கம். இலக்கிய திறனாய்வு பாடவேளையில் இன்று இலக்கிய திறனாய்வு குறித்து காண்போம். இலக்கிய திறனாய்வு. இலக்கிய திறனாய்வு என்பது ஒரு படைப்பின் பொருளையும் நுணுக்கங்களையும் அழகியலையும் பகுத்தாய்ந்து விளக்கும் ஒரு கலை. இதன் நோக்கம் படைப்பின் தரம் மற்றும் அதன் சமூக தாக்கத்தை மதிப்பீடு செய்வதாகும். இலக்கிய திறனாய்வு என்பது இலக்கிய படைப்புகளை புரிந்து கொள்ளவும் மதிப்பிடவும் விளக்கவும் உதவும் ஒரு கலை மற்றும் அறிவியலாகும். இது வெறும் கருத்தாய்வு மட்டுமல்ல, ஒரு படைப்பின் ஆழமான அர்த்தங்களை வெளிக்கொணரும் ஒரு தேடலாம். திறனாய்வு என்ற கலைச்சொல். திறனாய்வு என்பது ஒரு இலக்கிய படைப்பை அதன் சிறப்பியல்புகள், குறைகள், அமைப்பு மற்றும் அதன் உள்ளார்ந்த அர்த்தங்களை நுணுக்கமாக ஆராய்ந்து மதிப்பிடும் செயல்முறையை குறிக்கும் கலைச்சொல்லாகும். இது கிரேக்க சொல்லான கிரிட்டிஸ் என்பதிலிருந்து உருவானது. இதன் பொருள் மதிப்பீடு செய்பவர் என்பதாகும். திறனாய்வு வரையறை. திறனாய்வு என்பது ஒரு இலக்கிய படைப்பில் அழகியல், வரலாற்று பின்னணி, சமூக தாக்கம், ஆசிரியர் நோக்கம், பயன்படுத்தப்பட்ட உத்திகள் போன்ற பல்வேறு கோணங்களில் ஆராய்ந்து அதன் மதிப்பையும் முக்கியத்துவத்தையும் வாசகர்களுக்கு விளக்குவதாகும். இது வெறுமனே குற்றம் கண்டுபிடிப்பது அன்று, படைப்பின் முழுமையான பரிமாணத்தை புரிந்து கொள்வதாகும். திறனாய்வின் நோக்கம் ஒரு படைப்பை அதன் நுணுக்கங்களோடு ஆராய்ந்து அதன் தரத்தை மதிப்பிடுவதே திறனாய்வின் முதன்மை நோக்கமாகும். இது வாசகர்களுக்கு படைப்பின் ஆழத்தையும் அழகியலையும் புரிந்து கொள்ள உதவுகிறது. திறனாய்வின் அடிப்படை. படைப்பின் அறிவு. படைப்பின் உள்ளடக்கம், வடிவம், நோக்கம் பற்றிய ஆழமான புரிதல். பகுப்பாய்வு திறன். படைப்பை சிறு பகுதிகளாக பிரித்து ஆராயும் ஆற்றல். பாரபட்சமற்ற அணுகுமுறை. தனிப்பட்ட விருப்பு வெறுப்பின்றி நடுநிலையாக மதிப்பிடுதல். தெளிவான வெளிப்பாடு. திறனாய்வு கருத்துக்களை தெளிவாகவும் சுருக்கமாகவும் கூறுதல். திறனாய்வின் தேவை மற்றும் முக்கியத்துவம். மதிப்பீட்டு திறன். இலக்கியத்தின் தரம், அதன் அழகியல் அம்சங்கள், சமூக பங்களிப்பு ஆகியவற்றை மதிப்பிடுகிறது. ஆழமான புரிதல். ஒரு படைப்பின் பல அடுக்குகளையும் அதன் மறைமுக அர்த்தங்களையும் கண்டறிய உதவுகிறது. புதிய பார்வை. வாசகர்களுக்கு புதிய சிந்தனைகளையும் பார்வைகளையும் வழங்குவதன் மூலம் அவர்களின் வாசிப்பு அனுபவத்தை மேம்படுத்துகிறது. ஒரு படைப்பை திறனாய்வு செய்யும் முறை. ஆழமான வாசிப்பு. படைப்பை ஒரு முறைக்கு இருமுறை கவனமாக வாசித்தல், குறிப்பெடுத்தல், முக்கியமான மேற்கோள்கள், கருத்துகள், கேள்விகளை பதிவு செய்தல். பகுப்பாய்வு. படைப்பின் ஒவ்வொரு பகுதியையும் தனித்தனியாக பிரித்து புரிந்து கொள்ளுதல். விமர்சன ரீதியான பார்வை. ஆழமான கேள்விகளை கேட்டு புதிய அர்த்தங்களை கண்டறிதல். திறனாய்வில் சாராம்சத்தை சுருக்கமாக முன்வைத்தல். இலக்கியமும் திறனாய்வு. இலக்கிய படைப்புகள் மனித வாழ்க்கையின் பிரதிபலிப்பா. அவற்றை புரிந்து கொள்வதற்கும் அனுபவிப்பதற்கும் திறனாய்வு ஒரு பாலமாக செயல்படுகிறது. திறனாய்வு இல்லாமல் இலக்கியம் முழுமையடையாது. ஏனெனில் அது படைப்பின் ஆழமான அர்த்தங்களையும் சமூகத்தில் அதன் பங்கையும் வெளிப்படுத்துகிறது. படைப்பாளி, வாசகன், திறனாய்வாளர். படைப்பாளி உணர்வுகளையும் சிந்தனைகளையும் கலை வடிவில் உருவாக்குகிறார். வாசகன் படைப்பை உள்வாங்கி தனக்கே உரிய அர்த்தத்தை பெறுகிறார். திறனாய்வாளர் படைப்பை ஆராய்ந்து வாசகனுக்கு புதிய புரிதல்களை அளிக்கிறார். திறனாய்வாளனும் வாசகனும். திறனாய்வாளன் ஒரு படைப்பை ஆழ்ந்து படித்து அதன் கூறுகளை பிரித்து
படைப்பாளி பயன்படுத்திய உத்திகள், குறியீடுகள், மைய கருத்துகள் ஆகியவற்றை விளக்குகிறார். இதன் மூலம் வாசகர்கள் படைப்பை மேலோட்டமாக படிப்பதை விட அதன் ஆழமான அடுக்குகளையும் நுட்பமான கருத்துகளையும் புரிந்து கொள்ள உதவுகிறார். திறனாய்வாளனும் படைப்பாளியும். திறனாய்வு என்பது படைப்பாளிகளுக்கு வழிகாட்டும் கண்ணாடியாகவும் செயல்படுகிறது. ஆக்கப்பூர்வமான திறனாய்வு படைப்பாளிகள் தங்கள் வளங்களையும் பலவீனங்களையும் புரிந்து கொண்டு எதிர்கால படைப்புகளில் அவற்றை களையவும் மேம்படுத்தவும் உதவுகிறது. இது படைப்பு திறனை வளர்க்கும் ஒரு முக்கிய கருவியாகும். திறனாய்வாளனின் தகுதிகள்: நடுநிலைமை, சார்பற்ற கருத்துக்களை முன்வைக்கும் நேர்மை, ஆழ்ந்த வாசிப்பு, பலதரப்பட்ட இலக்கியங்களை வாசித்த அனுபவம், மொழித்திறன், கருத்துக்களை தெளிவாகவும் ஆழமாகவும் வெளிப்படுத்தும் ஆற்றல். அடிப்படை அறிவுகள்: இலக்கிய வகைகள், பல்வேறு இலக்கிய வடிவங்களின் நுணுக்கங்களை அறிந்திருத்தல் அவசியம். தத்துவ அறிவு, படைப்பின் பின்னால் உள்ள தத்துவார்த்த சிந்தனைகளை புரிந்து கொள்ளுதல். அழகியல் உணர்வு, கலைத்திறனையும் மொழியின் அழகையும் எடை போடும் கூர்மையான திறன். மொழி மற்றும் வரலாற்று பேச்சு, மொழி என்பது படைப்பின் உயிர்நாடு. ஒரு திறனாய்வாளர் மொழியின் ஆளுமை, இலக்கண அமைதி மற்றும் இலக்கிய வரலாற்றின் பின்புலத்தை அறிந்திருப்பது படைப்பை சரியாக அணுகி உதவும் முதன்மை தகுதியாகும். படைப்பாளியின் நோக்கை மதித்தல்: ஒரு திறனாய்வாளர் தன் சொந்த விருப்பு வெறுப்புகளை தாண்டி படைப்பாளியின் படைப்பு நோக்கை நடுநிலையுடன் அணுக வேண்டும். வாசகனுக்கும் படைப்பாளனுக்கும் இடையிலான பாலமாக செயல்படும் பண்பே ஒரு சிறந்த திறனாய்வாளனின் அடையாளம். நெறிமுறைகளும் பொறுப்புகளும்: நேர்மை, தனிப்பட்ட சார்புத்தன்மை இல்லாத விமர்சனம். படைப்பாக்க மேம்பாடு: விமர்சனம் என்பது அழிப்பதல்ல, ஆக்கப்பூர்வமான மேம்பாட்டிற்கு வழிவகுத்தல். சமூக பொறுப்பு: இலக்கியம் வழியா சமூக மாற்றத்தை முன்னெடுக்கும் கடமை. திறனாய்வில் உள்ள சவால்களும் வாய்ப்புகளும். சவால்கள்: தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள், புதிய கோட்பாடுகளை புரிந்து கொள்ளுதல், படைப்பாளியின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்தல். வாய்ப்புகள்: புதிய படைப்புகளை அறிமுகப்படுத்துதல், வாசகர்களுக்கு வழிகாட்டுதல், இலக்கிய வளர்ச்சியை ஊக்குவித்தல். சிறந்த திறனாய்வாளர்களின் பங்களிப்பு. அரிஸ்டாட்டில் மேற்கத்திய திறனாய்வின் தந்தை, T.S. எலியட் நவீன திறனாய்வின் முன்னோடிகளில் ஒருவர், அறிஞர் அண்ணா தமிழ் இலக்கிய திறனாய்வுக்கு பெரும் பங்காற்றியவர், வரதராசனா தமிழ் இலக்கிய படைப்புகளுக்கு ஆழ்ந்த விமர்சனங்களை வழங்கியவர். நவீன இலக்கிய திறனாய்வு போக்குகள். டிஜிட்டல் இலக்கியம், வலைப்பதிவுகள், மின் புத்தகங்கள் போன்ற நவீன வடிவங்களின் திறனாய்வு. உலகளாவிய பார்வை, பல்வேறு கலாச்சார படைப்புகளை ஒப்பிட்டு ஆராய்தல். சூழலியல் திறனாய்வு, இயற்கை சுற்றுச்சூழல் பற்றிய படைப்புகளின் பகுப்பாய்வு. திறனாய்வின் பல்வேறு அணுகுமுறைகள். பாரம்பரிய அணுகுமுறை, படைப்பின் வரலாறு, ஆசிரியர் நோக்கம், சமூக பின்னணி ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது. கட்டமைப்புவாத அணுகுமுறை, படைப்பின் உள்ளடக்க அமைப்பையும் வடிவத்தையும் ஆராய்கிறது. உளவியல் அணுகுமுறை, ஆசிரியர் அல்லது கதாபாத்திரங்களின் உளவியலை மையமாக கொள்கிறது. சமூகவியல் அணுகுமுறை, படைப்புக்கும் சமூகத்திற்கும் இடையிலான உறவை பகுப்பாய்வு செய்கிறது. இலக்கிய திறனாய்வு கோட்பாடுகள். அழகியல் கோட்பாடு, படைப்பின் கலைத்திறன், அதன் மொழி, நடை, உவமைகள், உருவகங்கள் போன்றவற்றை ஆராய்தல். சமூகவியல் கோட்பாடு, சமூக பிரச்சனைகள், வர்க்க போராட்டங்கள், பாலின சமத்துவம் போன்றவற்றை அடிப்படையாக கொண்ட திறனாய்வு. பின் நவீனத்துவ கோட்பாடு, படைப்பின் பல அர்த்தங்களையும் வாசகர்களின் பங்களிப்பையும் வலியுறுத்தும் அணுகுமுறை.
திறனாய்வுக்கான அடிப்படை கூறுகள்: படைப்பின் அமைப்பு, கதைக்களம், கதாபாத்திரங்கள், மொழிநடை, கருப்பொருள், பின்னணி, சூழல், வரலாற்று நிகழ்வுகள், ஆசிரியர் நோக்கம். முடிவுரை: இலக்கிய திறனாய்வு என்பது இலக்கிய படைப்புகளை புரிந்து கொள்வதற்கும் மதிப்பிடுவதற்கும் மேலும் ஆழமாக அனுபவிப்பதற்கும் இன்றியமையாத ஒன்றாகும். இது படைப்புலகத்திற்கும் வாசக உலகத்திற்கும் இடையே ஒரு ஆரோக்கியமான உரையாடலை உருவாக்கி இலக்கியத்தின் செழுமையை உறுதி செய்கின்றது. நன்றி.